Welcome to Aram'S Academy. இன்னைக்கு நம்ம subject specific weekly current affairsல science and technology topics in news last week பார்க்கலாம். So first list of topics: DNA polymorphisms, vertical launch short range surface to air missile, GSAT 18 satellite, Euclid mission, exercise Prachand Prahar. So இந்த 5 டாபிக்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். So first is DNA polymorphisms. So இது ஏன் நியூஸ்ல இருந்ததுன்னு சொன்னா ஃபாரன்சிக் பிரேக் த்ரூ ஜஸ்டிஸ்ல வந்து இந்த ஃபாரன்சிக் ரிலேட்டடா வந்து டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ஷன் இது பண்ணும்போது பாலிமார்பிசம்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த டிஎன்ஏ பாலிமார்பிசம்ஸ் வச்சு அந்த எஸ்டிஆர் அனாலிசிஸ் அண்ட் பிசிஆர் இதெல்லாம் வச்சு இந்த ஜஸ்டிஸ்ல இந்த ஃபாரன்சிக் இதுல ரொம்பவே இதுவா இருக்கு, பிரேக் த்ரூவா இருக்குன்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் இருந்தது. ஸோ டிஎன்ஏ பாலிமார்பிசம்ஸ்னா என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மீனிங் என்னன்னா, பாப்புலேஷன்ல நிறைய இண்டிவிஜுவல்ஸ் இருப்பாங்களா, இந்த இண்டிவிஜுவல்ஸ்ல இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து வேரி ஆயிட்டே இருக்கும். ஓகே, இட் வில் சேஞ்ச் ஃப்ரம் ஈச் இண்டிவிஜுவல் டு அதர். ஸோ ஈச் இண்டிவிஜுவலுக்கு ஒரு மாதிரி டிஎன்ஏ சீக்வன்சிங் இருக்கும். ஸோ இந்த டிஎன்ஏ சீக்வன்சிங் இந்த இண்டிவிஜுவல்ஸ் இன் பாப்புலேஷன் வேரி ஆகுறது தான் நம்ம டிஎன்ஏ பாலிமார்பிசம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதில் டைப்ஸ் வந்து சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்பிசம்ஸ் சொல்லி, ஷார்ட் டேண்டம் ரிப்பீட்ஸ் சொல்லி, ஸோ இன்சர்ஷன்ஸ் டிலீஷன்ஸ் சொல்லி, இப்போ இந்த சீக்வன்சிங் இருக்குங்களேங்க. ஸோ அது அடுத்தவங்களுக்கு என்னன்னா அந்த சீக்வன்ஸ் ரிப்பீட் ஆகும், அதை ஷார்ட் டேண்டம் ரிப்பீட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ சிசிடினா அதுக்கப்புறம் சிசிடி அந்த மாதிரி ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த டிஎன்ஏ சீக்வன்சஸ் ஈச் இண்டிவிஜுவலுக்கு வந்து மாறும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிஸ் இந்த ஃபார் changes and adaptation. So genetic disorders கூட இந்த sequencing கரெக்டா இது இல்லைன்னு சொல்லும் போது அந்த associated genetic disorders கூட it is just linked to genetic disorders, ஒரு polymorphisms, ஒரு சில polymorphisms. ஓகேங்களா? ஸோ இங்க டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனுக்கு எல்லாம் கூட இந்த ஃபிங்கர் பிரிண்டிங் எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ ட்ரக் கொடுக்கறது, அந்த ட்ரக் ரெஸ்பான்ஸ்ல ஹியூமன் மைக்ரேஷன் எப்படி நடந்திருக்கு, எவல்யூஷன் எப்படி நடந்திருக்கு, கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்ல, அனிமல், எல்லாத்துலேயும் இந்த டிஎன்ஏ சீக்வன்சிங் அந்த வேரியேஷன் வச்சு இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்மளால இது பண்ண முடியுதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஷார்ட் டேண்டம் ரிப்பீட்ஸ் நான் சொன்னேன்ல, 26 repeating sequences of that base pairs in DNA. So அந்த base pairs வந்து short termனா அந்த repetition இருக்கும், that is short tandem repeats. So genomeல இருக்கும். So நீங்க பாத்தீங்கன்னா DNA fingerprinting, forensic analysis, variation among people, so parents offspring, இந்த paternity test, இவங்க தான் இவங்க அம்மாவா இவங்க தான் இவங்க அப்பாவான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் இது பண்றாங்க. கிரிமினல் கேசஸ்ல அந்த ஃபிங்கர் பிரிண்டிங் வச்சு இன்வெஸ்டிகேஷன்ல எல்லாம் தே ஆர் டேக்கிங். அண்ட் ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிசர்ச் பண்றதுல தே ஆர் playing a very key role. So variation of DNA among various individuals in the population that DNA polymorphisms ன்னு சொல்றோம். அதுல அந்த சீக்வன்ஸ் ரிப்பீட்டட்గా அந்த ஷார்ட் டேர்ம்ல அந்த ரிப்பீட்டடா இருக்காது, ஷார்ட் டேண்டம் ரிப்பீட்ஸ் சொல்றோம். ஸோ இது வச்சு நம்மளுக்கு வந்து இந்த மெடிக்கல்ல இருக்கட்டும், ஃபாரன்சிக்ல இருக்கட்டும், ரிசர்ச்ல இருக்கட்டும், ட்ரக் ரெஸ்பான்ஸ்ல இருக்கட்டும், நிறைய இடத்துல அப்ளிகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்ல கூட. ஓகே, இந்த ஷார்ட் டேண்டம் ரிப்பீட்ஸ் வச்சு தான் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் எல்லாம் இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்ல எல்லாம் கூட இட் இஸ் பிளேயிங் ஏ கீ ரோல். வெர்டிகல் லான்ச் ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், இது வந்து இண்டிஜீனியஸ்லி டெவலப்ட். இது இப்போ டிஆர்டிஓ சக்சஸ்ஃபுல்லா ஃபிளைட் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இட் இஸ் அ வெர்டிகல் லான்ச், இங்கே தெரியுது வெர்டிகல் லான்ச். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி லான்ச்ட் வெர்டிகலி அண்ட் சர்ஃபேஸ் டு ஏர், பேர்லயே இந்த இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அண்ட் இந்தியன் நேவி யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் ஆல் வெதர் கேப்பபிலிட்டி இருக்க போதா, எல்லா மாதிரி வெதர் கண்டிஷன்ஸ்லயும் இட் கேன் ஆப்பரேட். அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி ஸ்மோக்லெஸ் அண்ட் ஸ்மோக் இருக்காது, பிளாட்ஃபார்ம் தேவையில்லை, பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். ஓகேங்களா? டிஆர்டிஓ தான் டெவலப் பண்ணியிருக்காங்க ஆப்வியஸ்லி. அண்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அப் டு 80 kilometers அண்ட் ஆல் வெதர் கேப்பபிலிட்டி, திஸ் ஒன்லி should be highlighted. அண்ட் இது வந்து வேரியஸ் ஏரியல் டார்கெட்ஸ் லைக் ஜெட்ஸ், ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ், அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கல்ஸ், இதுல எல்லாமே இட் கேன் ப்ரொவைட் ஏ area defense. ஓகேங்களா? point defense and area defense. So against this unmanned aerial vehicles இருந்தாலும், jets இருந்தாலும், fighter aircrafts இருந்தாலும், இதுக்கு against கூட it is going to work. So இந்தியன் நேவி யூஸ் பண்ண போறாங்க, டிஆர்டிஓ டெவலப் பண்ணாங்க, ஆல் வெதர் கேப்பபிலிட்டி இருக்க போது, ரேஞ்ச் 80 kilometers. ஆல் திஸ் ஃபேக்ட்ஸ் யூ ஷுட் பி நோயிங்.
நெக்ஸ்ட் இஸ் GSAT-18 சேட்டிலைட். இந்த GSAT-18 சேட்டிலைட் வந்து எங்க எக்கானமிக் கன்சர்ன்ஸ் வந்து பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி இப்போ ரைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன இந்த GSAT-18 சேட்டிலைட்ல எக்கானமிக் கன்சர்ன்ஸ், வாட் இஸ் தட் சேட்டிலைட் ஃபர்ஸ்ட், இது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து 2016 லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? டெலிகம்யூனிகேஷன் ப்ராட்காஸ்டிங்ல இது ஹெல்ப் பண்ணும்னு சொல்லி. ஸோ டெலிகம்யூனிகேஷன் ப்ராட்காஸ்டிங்காக லான்ச் பண்ண ஒரு சேட்டிலைட். ஸோ அக்ராஸ் இந்தியன் கான்டினென்ட் இட் இஸ் கோயிங் டு கவர். அண்ட் ஓகேங்களா, இவங்களோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ். அப்படின்னா 2016 வந்து 2032 வரைக்கும் இது ஆப்ரேஷன்ல இருக்க போற மாதிரி தான் இது வந்து டிசைன் பண்ணி லைஃப் ஸ்பேன் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்க போய் இது பிளேஸ் ஆக போகுது? ஜியோசிங்க்ரோனஸ் டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட்ல இன்ஜெக்ட் பண்ணி அந்த ஆர்பிட்ல தான் நம்ம பிளேஸ் பண்ணி அந்த ஆர்பிட்ல தான் இட்ஸ் கோயிங் டு ஒர்க். அண்ட் ஹூ இஸ் கோயிங் டு கண்ட்ரோல்? கர்நாடகா வந்து அந்த இஸ்ரோஸ் கண்ட்ரோல் ஃபெசிலிட்டி தான் இது பண்ண போகுது. இங்க வந்து ஸ்ட்ரென்தனிங்காக எல்லாம் நம்ம ஆப்ரேஷனல் கம்யூனிகேஷன் சேட்டிலைட்ஸ் இதெல்லாம் கூட வச்சிருக்கோம். அண்ட் பேக்கப்காக ஏஜிங் சேட்டிலைட்ஸ்னு வந்து ரீப்ளேஸ் பண்ணி அந்த கம்யூனிகேஷன் இன்டரப்ட் ஆகாம நம்மளுக்கு வர்றதுக்கு கூட நம்ம பேக்கப் பிளான்ஸ் கூட வச்சிருக்கோம். ஓகேங்களா, இப்போ என்ன சொல்றாங்க, அங்க வந்து டிரான்ஸ்பாண்டர்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். ஓகேங்களா, இது வந்து என்னன்னா அதுல இருக்கிற 6 டிரான்ஸ்பாண்டர்ஸ் 2027 வரைக்குமே வேலை செய்யாம சும்மா இருக்குமா. ஓகேங்களா, ஸோ இப்போ அந்த அன்யூஸ்டு டிரான்ஸ்பாண்டர்ஸ் மட்டும் எவ்வளோ காஸ்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 117 crore rupees. ஸோ இது வந்து நீங்க கரெக்டா பிளான் பண்ணணும்ல. 2027 வரைக்கும் நீங்க அந்த சேட்டிலைட்ஸ் யூஸ் பண்ண மாட்டீங்க, சாரி டிரான்ஸ்பாண்டர்ஸ் யூஸ் பண்ண மாட்டீங்க. அப்போ எவ்வளோ ரெவென்யூ லாஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து சேட்டிலைட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து குரூஷியலா எஃபிஷியண்டா பிளான் பண்ணணும். இங்க வந்து கேர்ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணணும். ஏன்னா அந்த 117 crore மணி இஸ் அ பப்ளிக் மணி, டாக்ஸ் மூலியமா பப்ளிக் வந்து கலெக்ட் பண்ண மணி. இது வந்து அங்க இருக்கிற டிரான்ஸ்பாண்டர்ஸ் அன்யூஸ்டா வச்சுட்டு அதுக்கு ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா எப்படின்னு சொல்லி பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி கேட்டிருக்காங்க. அதனாலதான் இது நியூஸ்ல இருந்தது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் யூக்ளிட் மிஷன். யூக்ளிட் மிஷன் எதுக்கு இருந்ததுன்னா 26 million இமேஜஸ் ஆஃப் அரௌண்ட் 26 million கேலக்சிஸ் வந்து இந்த யூக்ளிட் டெலிஸ்கோப் வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் தான் இது. ஓகேங்களா, ஸோ யூக்ளிட் மிஷன் எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டார்க் யூனிவர்ஸோட காம்போசிஷன் எவல்யூஷன் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக தான் நம்ம இந்த மிஷனை எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க? 2023 ஜூலைல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹூ இஸ் கோயிங் டு ஆப்பரேட் திஸ்? யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அண்ட் நாசா கூட கான்ட்ரிபியூட் பண்ண போகுது அந்த யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சிக்கு. அண்ட் இது வந்து வைட் ஆங்கிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப்பா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்க போகுது. இது ஃபங்க்ஷன் ஆகுது. 600 மெகாபிக்சல் கேமரா அங்க இருக்கு. ஸோ அது வச்சு விசிபிள் லைட் டு ரெக்கார்ட் அண்ட் விசிபிள் லைட் அண்ட் இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோமீட்டர் இருக்கு, போட்டோமீட்டர் இருக்கு. இது எல்லாமே அந்த இதுல நம்ம இது பண்ணியிருக்கோம். 6 years ஆப்ரேட் ஆக போதா. அண்ட் இங்க வந்து நியர் இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோமீட்டர், போட்டோமீட்டர் எல்லாமே நம்ம அங்க வச்சிருக்கோம். ஓகேங்களா, ஸோ எர்த் செகண்ட் லக்ராஞ்ச் பாயிண்ட் L2 கிட்ட வந்து அங்க இது பிளேஸ் பண்ணிருக்காங்க. L2னா தட் இஸ் average distance of 1.5 million kilometers beyond Earth's orbit. So Earth's orbit வந்து 1.5 million kilometers distanceல இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் இங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ யூக்ளிட் மிஷன் வந்து டார்க் யூனிவர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதுல வந்து எவல்யூஷன் எப்படி இருந்துச்சு, காம்போசிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி அங்கெல்லாம் பிக்சர்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி, ஸோ அதுக்கு போட்டோமீட்டர், ஸ்பெக்ட்ரோமீட்டர் நிறைய வச்சிருக்காங்க, பிக்சல்ஸ் கேமரா, ஸோ குட் கேமரா, ஸோ இது எல்லாமே வச்சிருக்காங்க. இது பண்ணணும்னு சொல்லி யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி 6 year லைஃப் டைம்க்கு டிசைன் பண்ணிருக்காங்க. L2 கிட்ட பிளேஸ் பண்றாங்க. நவ் எக்ஸசைஸ் Prachand Prahar. So Indian Armed Forces recently conducted multi-domain exercise Prachand Prahar in Arunachal Pradesh. So Arunachal Pradeshல Prachand Prahar ன்னு சொல்ற ஒரு எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன எக்ஸசைஸ்? இதுல ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் அண்ட் ஆல்சோ நேவி மூணுமே இன்வால்வ் ஆவாங்க. இது அருணாச்சல் பிரதேஷ்ல நடந்திருக்கு. ஸோ மூணுமே இன்வால்வ் ஆவாங்கன்னு சொல்லி தான் ட்ரை சர்வீஸ் வார்ஃபேர் எக்ஸசைஸா இது நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதுல என்ன ஆப்ஜெக்டிவ்? ஆபரேஷனல் ரெடினஸ். ஸோ ஃபுல்லா வந்து
எல்லாமே நம்ம கரெக்டா இருக்கோமா, அந்த ஆப்ரேஷனல் ரெடினஸ் இருக்கா, ஸோ அந்த சினர்ஜி இருக்கா, ஃபியூச்சர்ல ஏதாவது வார் வந்தா நம்ம கரெக்டா வந்து ரெஸ்பாண்ட் பண்ண முடியுமா, இதெல்லாம் கூட செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஹை ஆல்டிடியூட் ஆப்ரேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கு, ஸோ எல்ஏசி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அங்க வந்து அந்த டீப் செக்டர் அந்த அதுல தான் அந்த டீப்ல தான் வந்து இது இட் டுக் பிளேஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மல்டி டொமைன் வார்ஃபேர், லேண்ட், ஏர், ஸ்பேஸ், சைபர் டொமைன்ஸ் எல்லாமே இங்க இன்வால்வ் ஆகி இது பண்ணியிருக்காங்க. ஸோ அட்வான்ஸ்டு சர்வேலன்ஸ் எப்படி, டெப்ளாய்மெண்ட் எப்படி, ஸோ ப்ரெசிஷன் டார்கெட் எப்படி, ஸோ அந்த ஃபயர் பவர் கோஆர்டினேஷன் எப்படி பண்ண போறாங்க, இந்த எலக்ட்ரானிக்கலி கண்டெஸ்டட் என்வாயர்மெண்ட்ஸ்ல அந்த கான்ஃபிளிக்ட் சினாரியோஸ்ல எப்படி, ஸோ இந்த மாதிரி எல்லாம் இந்த பிரச்சன்ட் பிரஹார்ல பாக்குறாங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ட்ரை சர்வீஸ் வார்ஃபேர் எக்ஸசைஸ். ஸோ எல்லா சர்வீசஸும் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அண்ட் ஆல்சோ மல்டி டொமைன் வார்ஃபேர், நல்லா டொமைன்ஸ் பத்தி அங்க இது பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர்ல வார் வந்தா எப்படின்னு சொல்லி இந்த அருணாச்சல் பிரதேஷ்ல இப்போ இந்த எக்ஸசைஸ் பிரச்சன்ட் பிரஹார்ன்னு சொல்லி பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நவ் லெட்ஸ் கோ ஃபார் அ குவிக் ரிவிஷன். ஸோ டிஎன்ஏ பாலிமார்பிசம்ஸ்னா என்ன? டிஎன்ஏ பாலிமார்பிசம்ஸ்ன்னு சொன்னா ஈச் இண்டிவிஜுவல் அந்த பாப்புலேஷன்ல அந்த சீக்வென்சிங் டிஎன்ஏ சீக்வென்சிங்ல சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அது வச்சு நீங்க இந்த ஐடென்டிஃபிகேஷன்ல ரொம்ப நல்லா உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இதெல்லாம் வச்சு கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம், ஃபாரன்சிக், மெடிக்கல் ரிசர்ச் எல்லாத்துலேயும் இந்த கான்செப்ட் வந்து ஹெல்ப் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதுதான் டிஎன்ஏ பாலிமார்பிசம். இந்த வெர்டிக்கல் லான்ச் ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்னா வெர்டிக்கல் லான்ச் 80 kilometer range and it is going to be from surface to air and இங்க வந்து all weather capability இருக்க போகுது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் GSAT-18 சேட்டலைட் வந்து டெலிகம்யூனிகேஷன் அண்ட் ஆல்சோ ப்ராட்காஸ்டிங் இதுக்காக அனுப்பியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ என்னன்னா அங்க டிரான்ஸ்பாண்டர்ஸ் இருக்கா, அது வந்து அன்யூஸ்டா இருக்கு. ஸோ அதுக்கு எவ்வளோ செலவாயிடுச்சு? 117 crores செலவாயிடுச்சு. ஸோ இவ்வளோ பப்ளிக் மணி எதுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கீங்க? அன்வான்டா 2027 வரைக்கும் தேர் நாட் கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல்ல. ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் நீங்க பப்ளிக் மணி யூஸ் பண்ணதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்தியன் கான்டினென்ட்ல டெலிகம்யூனிகேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங்க்கு இது பண்றதுக்காக தான் 2016ல 15 years லைஃப் ஸ்பேன் வச்சு 2032 வரைக்கும் ஒர்க் பண்ற மாதிரி தான் நம்ம அனுப்பியிருக்கோம். யூக்ளிட் மிஷன் இது எதுக்கு? யூனிவர்ஸ் காம்போசிஷன் எப்படி இருக்கு, எவல்யூஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா பிக்ஸ் எல்லாம் எடுத்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு கான்ட்ரிபியூட் நாசா கூட பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பிரசாந்த் பிரஹார் இது வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு வார்ஃபேர் எக்ஸசைஸா. ஸோ ஃபியூச்சர் வார்ஃபேர்ல இருந்தா இல்லை எப்படி how are you going to be ready, so operational readiness இருக்கா, ஸோ ஹை டெரைன்ஸ்ல எப்படி பண்ண போறோம், எல்லா மல்டி டொமைன்ஸ் எல்லா டொமைன்ஸும் இன்வால்வ் ஆகி டெஸ்ட் பண்ணி ப்ரிப்பேர்ட்னஸ் வந்து ரெடினஸ் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது happened in அருணாச்சல் பிரதேஷ். ஓகேங்களா. ஸோ aspirants, please keep revising the topics, make a good notes, please make best use of this initiative. Do well. Thank you. Have a nice day.